ஜூஸ் போட முலாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதோட விதையும் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த விதையை வந்து தனியாக எடுத்து அதை வந்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் எதுவும் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டெல்லாம். இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முலாம்பழத்தில் உள்ள சதையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முலாம்பழத்தை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது பால் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி நம்ம பால் ஊற்றிட்டோம்னா இதெல்லாம் அரைப்படாது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. நம்ம முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு சூட்டையும் குறைக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கோடை காலத்து இது மாதிரி கூலிங்காக சாப்பிட்டிங்கன்னா சூடும் தனியும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஐஸ் க்யூப் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.